கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளையும் கூட தேவனுடைய வார்த்தை லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கிறேன். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறார். இடுக்கமான வாசலில் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்க. தேவன் சொல்றாரு, இடுக்கமான வாசல் வழியில வாங்கன்னு கூப்பிடல, இல்லை உங்களுக்கு இடுக்கமான வாசல் வைத்திருக்குன்னு சொல்லல. அவர் சொல்றாரு பிரயாசப்படுங்க. அப்போ ஒரு பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிற நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகிறது குறுகலான வாசலுங்களாம், இடுக்கமான வாசலுங்களாம். அப்போ நமக்கு ஆண்டவர் இன்றைக்கு எல்லா காரியத்திலையும் ஆண்டவர் சொல்றாரு, ஆசீர்வாதத்தை தந்து கொண்டே இருக்கிறார். தேவன் இடத்துல நம்ம என்ன கேட்டாலும், விண்ணப்பத்தை உடனே பதில் கொடுக்கிறார். நம்ம என்ன ஆண்டவர்கிட்ட சொல்றோமோ அதை எல்லாம் ஆண்டவர் செய்து முடிக்கிறார். ஆனா நமக்காக ஒரு பாதை வைத்திருக்கிறார்களாம். அவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை என்று பிதாவிடத்தில் ஒருத்தரும் வர முடியாது என்று சொல்லுகிறார். அப்ப அவர் வழியா இருக்கிறார். அந்த வழியை நாம் பின்பற்றுகிற பிள்ளை நம்ம எப்படி இருக்கணுங்களாமா? தேவ சமூகத்துல இடுக்கமான வாசலில் பிரவேசிக்கிற பிள்ளையா இருக்கணுங்களாம். இன்னைக்கு எல்லா ஆண்டவர் கரத்திலிருந்து நமக்கு கிடைச்சிட்டே இருக்குங்க. ஏன்னா கர்த்தர் என்ன செய்யறாருங்க, அவர் கரம் நம்ம கூட எப்பவுமே இருக்கிறது. அவர் ரட்சிக்க கூடாதபடி அவர் கை குறுகவில்லை. அவர் ஆசீர்வாதத்தினால் நிரப்புறார். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல இது கிருபையின் காலமா இருக்குது. இந்த கிருபையின் காலம் ரகசிய காலமாய் முடிய போகுது. அந்த நாள்ல ஜனங்களை கர்த்தருடைய பிள்ளைகளை எடுத்துக்கொண்டதுக்கு அப்புறம் நம்ம ஊக்கமா வைராக்கியமா, ஏசப்பா இறங்குங்க, நீங்க என்னை ரட்சிங்க, என்னை கூட்டிட்டு போங்கன்னு கேட்டாலும் ஆண்டவர் சொல்றாரு, நானும் நீ அறிவேன்றுவார், நீ எவ்விடத்தாரோ என்று சொல்லிடுவார். அந்த வார்த்தைக்கும் அந்த காரியத்துக்கு நம்ம இடம் கொடுக்காதவரை இன்று தேவ சமூகத்தில் அந்த இடுக்கமான வாசல் வழியை நாம் பிரயாசப்படணுங்களா? அந்த வாசலுக்கு உட்பிரவேசிக்க நாம் பிரயாசப்படணுங்களா? அதனால இந்த நாள்ல தேவனாய் கர்த்தர் சொல்றாரு பாருங்க, வீட்டு ஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும் போது அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வீட்டு எஜமான் எழுந்து கதவை பூட்டிடுவார். அந்த நாள்ல நம்ம என்ன சத்தம் போட்டாலும் எவ்விடத்தாரோன்னு சொல்லிடுவார். நம்ம எவ்வளோ ஆண்டோட்ட உண்மையா ஜெபிச்சு எல்லா காரியத்துல இருந்தாலும் தேவன் வருகைக்கு ஆயத்தம் இல்லைன்னா கர்த்தர் எவ்விடத்தாரோ என்று சொல்லுகிறார். நான் கர்த்தர் உங்களோடு பேசணுக்கா கர்த்தருக்கு நன்றி சொல்லு.